அண்மை செய்தி. திருப்பதி லட்டில் நெய் கலப்படம் தொடர்பான வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். திண்டுக்கலைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் உட்பட 4 பேரை சிபிஐ கைது செய்திருக்கும் அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரேம்குமார் வழங்க நாம் கேட்கலாம். பிரேம்குமார், விரிவான விவரம். அதாவது திருப்பதியில் லட்டு தயாரிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய நெய்யில் விலங்கின கொழுப்பு கலந்த விவகாரம் தொடர்பாக திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இதனிடையே திருப்பதி லட்டுக்கான நெய்யில் கலப்படம் செய்த வழக்கில் தற்பொழுது 4 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறிப்பாக திண்டுக்கலைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன் உட்பட 4 பேரை கைது செய்யப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நெய் உற்பத்தி நிறுவனம் உரிமையாளர்களும் கைது. விபின் குப்தா, பொமில் ஜெயின், அபூர்வ சவடா ஆகியோரை கைது செய்த சிபிஐ நெய் கலப்பட வழக்கில் கைதான 4 பேரையும் தற்பொழுது இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வாய்ப்பிருப்பதாக தற்பொழுது தகவலானது கிடைத்திருக்கிறது. திருப்பதியில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு தயாரிப்பில் நெய்யில் கலப்படம் செய்யப்பட்ட மாட்டின விலங்கின கொழுப்பு கலந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தற்பொழுது லட்டு தயாரிக்க பயன்படுத்திய ஏஆர் டெய்ரி நிறுவன உரிமையாளர் ராஜசேகரன், அதேபோல் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனத்தின் நெய் தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 4 பேரை தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தற்பொழுது இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாம், தற்போது விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார்.